ஏண்டாப்பா வேணும் இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏன்னா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமா போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறேன்னு அவங்களுக்கு தான் அப்படி பண்ணுவேன். அதானே கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாக்குறான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லடா. எதை பார்த்துப்பா பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் மடிச்சு கொடுத்து அனுப்புறங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்க தம்பி. ஐயா, என்ன அது பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி நல்லாதான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயா, நல்லா தேடி பாருங்க. யாரு? ராஜா வேணே. என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா கொடுத்துறோம், திருகாணிய கொடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் உலகாருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா, காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்ச. உதறிங்கிறல்ல. என்னங்க ஜன்னல மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவு திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணு. வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு. சரிதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி. கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே. எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கா, திருவாணிய கொடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே கொடுத்துடுறேன். கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய? நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த? அதானே. நாயனா, பாட்டி திருவாணியை திருப்பி கொடுத்துரு. வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல?
அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ அதானா. வேணே, பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல. இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே, இவங்கள வணக்கம் பஞ்சம்னா. வணக்கம் வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. சாயங்காலம் கோயில் மட்டில காத்தாடி கீழே விடுறாங்களா, மறக்காம வந்துரு. உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணு தான். என்ன பார்த்தா பானை காத்தாடி மாதிரி பல பல்லு இருக்க, எவன்னா டீல் போட்டு போறான், விட்டுறாரு. வாங்க வாங்க, கையை பிடிச்சுங்க. சீக்கிரம் போய் என் கையை பிடிச்சா தூக்கி விடுப்பா. நீ இறங்கிப்பா, உனக்கு எதுக்கு தரமா? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிட்டீங்களே, முந்திரி பருப்பு கேக்கல, நான் ஸ்பெஷலிஸ்ட், அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்துக்கு போட்டு ஜலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீச்சே காட்ட வேண்டாமா? காட்டுருவோம் காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து செய்யுங்க. என்ன கண்ணு ராஜா, நைனா என்ன பண்ணினுக்கிற? முந்திரி பருப்பு வரைக்கும் போறேனா? கண்ணு செவன்னு பொன் முருளா வறுக்கணும், கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுகு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கேயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டியடா, இதனால கல்யாணமே நின்னு போடுமே. வெத்தலை பாக்க எடுக்கிறதுங்காட்டி லங்கையை தாண்டிய, கொஞ்சம் பாக்க கொடு. உனக்குமா? வேணாம். நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணிய திறந்து விட்டுருந்தா நீ ஈத்துன்னு வரதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரம் நான் அல்லாடி போயிடுவேன். நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா, இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், காலு தானா போது பாரு, பின்னாலே வா. சரக்கு உண்டு, காரம் எந்து. சரி சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கவனம் இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன ஓனர் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு. நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? வாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்சா? ஆமா, அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா, 500 ரூபாய் கல்லா கட்டுறானா, 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான்.
என்ன பரவாயில்ல? பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படி இருக்கிறான்? பையனை இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இனிமே தான் பார்க்கணுமா? அப்ப தைரியமா இரு. அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பீங்க இல்ல? பின்ன ஹோட்டல்ல சரக்கு போடுறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட முதல்ல ஹோட்டல கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு. வணக்கம் மச்சான. வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. எட்ரா. ஆஹா, எட்டையா நினைச்சேன். மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ கொடுப்பா. ஏங்க வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1க்கு 2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா, 1க்கு 2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு, இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடுறேன். எதுக்கு பக்கரையே பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க, அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணை. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அத பிடிக்குதாங்க, நான் இப்ப போயிட்டே இருக்கேன். அந்த நேரத்துல விலை கேட்டுச்சு புண்ணியவதி. டேய் மல்லு, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கு ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூட வேற பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மறந்துட்டுங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கட்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். வணக்கம். இவரு ஓ தம்பி, ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல சொல்லிட்டேன். எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா, மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ₹1 அதிகமா கொடுத்து வாங்கிடுங்க. ஏன் இப்படி? பால்காரவனை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு, டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துடுங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. ம். என்ன தெரியல? சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில வெளிய என்னம்மா? யாரும் வாங்க. யாரா அவன்? நான் தாங்க. சொல்றேன், நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். டாய், இன்னும் 2 எடுத்து வச்சு கட்டுறா. 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு திட்டா கடையில என்ன நிக்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ்.
வச்சு தொலை. அப்படி ஒண்ணு எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா. ஏனேண்ணா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிடு. இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் பட்டாப்பிட்டு இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே, அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறதுலடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. அண்ணே வணக்கண்ணே. அட வாப்பா. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காயம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டுருக்கீல, அதுக்கு வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200 நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். பாருங்க. ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டிருந்தா கூட ஆஸ்பத்திரியில இருந்து தகவல் வந்துக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கடை, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடிய 8 நாள் ஊது வச்சு 4 நாள் கற்பூரமும் கொடு. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். சரி மிஸ், என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி முதல்ல தட்சணை வைங்க. ஈசேஸ்வரா, இவங்க பிள்ளை வேணு காணாம போயிட்டானா, எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டுக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தாலும் சேர்த்துரு. ஏய் வா. என்னவோ கலர் கலரா வர்றான்னாங்களே, காணம எங்க அவன்? என்ன வேணு கண்ணு, உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா? நான் வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன். பணக்காரன் ஆயிட்டேன்ற உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன். நெய் நான் கொண்டு வாங்கி வரலையா? வந்து பார். ஜிம்பளக்கடி ஜிம்பா. இனிமே இதான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ வீடாச்சுடா. அவரு எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயிருக்கிறாரு. கண்ணு, இது நம்ம வீடா? ஆமா. தூக்கு தூக்கு தூக்கு. வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது. தூக்கின்னு வாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? உங்க வேலை ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாராமே. அதுக்காக மேல இந்த கீழே இறங்குறீங்க? உங்க லெவலுக்கு நான் வர வேண்டாமா? உங்க லெவலுக்கு நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த வேலை முடிச்சுட்டு போறேன். இதாங்க பத்திரிக்கை. ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நானே வாயால சொல்றேன். என்ன சொல்லுங்க. எங்க வேலை என்ன, இந்த ஊர்ல 5 லட்சம் ஹோட்டல் ஒண்ணு கட்டுறாரு. ஏதோ நீங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. கரெக்டா 9 மணிக்கு குத்து கேட்கறாங்க, நான் வரேன்.
ஏதாவது சாப்பிட்டு போறது? சாரி, எனக்கு டைம் இல்ல. வந்துடா. நான் கூட நினைச்சேன் இந்த பயல்க எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குத்து விளக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா 10 நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்தவனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நின்னு. காலையில இருந்து 1 கிலோ சாக்லேட் சாப்பிட்டேன். இப்போ அது சொல்றா, அந்த வேணு எப்படா பணக்காரனா? அது உயிர் போற விஷயங்க, அத சொல்லக்கூடாதுங்க. உயிரே போனாலும் பரவாயில்லை, சொல்லுடா, நான் பணக்காரனாகனா? அது வந்துங்க, சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் எதிரில வேகமா வந்துகிட்டு இருக்காரு. காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடிச்சு தூக்கிச்சுக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கீழே இறங்கலங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சே. என்ன வண்டிடா? லாரியா? ஏண்டா என்ன ஒரேடியா மேல போய் சொல்றியா? கார் வருதான்னு பார்த்து சொல்ற. போடா. காரா? ஓடியா ஓடியா. அப்பா சீக்கிரம் படுக்கலாம். ஏத்துங்க, நான் பணக்காரன் ஆகணும். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. ஏண்டா ஏத்துறதுக்கு தெம்பு இல்லையா? அப்படியா? இவன் காரில் எவன் விடுவான்? அடுத்த காரை பாரு. ஏய், பெரிய வண்டியா வருது, லம்பா கிடைக்கும். கடவுளே, பணத்துக்காக ஒரு உயிரை அநியாயமா போதே. என்ன வண்டி ஸ்லோ? போலீஸ் மாதிரி தெரியுது. வணக்கம் போலீஸ் சார். யாரும் தெரியாது, நான் அரசியல்வாதி சார். சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளு சார். சார் சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜியை நான் தான்டா. எம்மா, செக்க அவங்கிட்ட குட்டமிச்சிய என்ன ஆச்சுன்னு கேட்டியா? அவன செக்கு செக்கு செக்கா? 5 பைசா கடலை எண்ணெயும் 6 கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்டா. அந்த செக்கு இல்லம்மா, இந்த பேங்க்ல கொடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்ன. ஆட இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சியே, அதான். அது இந்த வடை சுடுற கோடை கம்பியில அங்க குத்தி வச்சிருக்கேன்.
கொடை கம்பிலையா? ஆ. அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம். வணக்கங்க. ஆ, வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கொடைய புச்சின்னுங்கிறத பார்த்தாலே தெரியல. ஆமா, என்ன விஷயம்? நம்ம பையனை பார்க்கலான்னு தான் வந்தேன். நம்ம பையனா? ஓ, என் பையன் வேணுவ பார்க்கணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ வந்துட்டானே. என்ன விஷயம்? தனியா பேசணுங்க. தனியா நாங்க புதுசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம், அங்க ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு. சரி, நீ வரல? நீ போய் வண்டி அனுப்பு, வந்துடுறேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். 11 மணிக்கு வர சொன்னீங்களே. வர சொன்னேன்ல, மறந்தே போச்சு. வேணு வந்துகிறாரு பாரு, அவரை கொஞ்சம் கவனி. டேய் கைலாத்து, ஒழுங்கா கொடிய புடுறா. கலவை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட்டு, காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி. பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க. காசு நான் மரத்துலயா காய்க்குது? வணக்கங்க. டேய் ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன். சொல்லுங்க. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணும். நீங்க என்ன பண்றீங்க ஒரு 4 மணிக்கு? டேய் நேத்து புதுசா ஒரு தோப்பு வாங்கணும், எந்த இடம்? சின்ன கோயில் தோப்பு. அங்க வந்துருங்க, அங்க பேசிக்கோ. இந்த பார், எது எப்போ எப்படி மாறுனே சொல்ல முடியாது. 4 மணின்னு சொல்லிட்டுனாங்க. என்னடா அது? நேத்துக்கு பார்த்த அந்த மரத்துல 7 இளநீ இருக்குது, இன்னைக்கு ஒன்னக்கான 6 தான் இருக்குது. அதான் உன்னை கையில புச்சிக்கின்னு ஆடிக்கின்னு இருக்கிறானுங்களா? ஏனேண்ணா மணி அதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. அது எப்படி கடிகாரம் பார்க்காம அவ்வளவு கரெக்டா சொல்ற? வந்துடுங்கிறார. வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டுக்கிட்டு? இன்னைக்கே இதோட 3ஆவது கும்பிடா போச்சு. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தரப்போறீங்க? இல்லைங்க. அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லைங்க. என்ன இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல, அப்புறம் என்ன இது தனியா பேசுறதுக்கு? நம்மெல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசு எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்னும் ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். புரியாம கேக்குறீங்களா? இல்ல ஆர்வ கோளாரா? இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்ன அவரை போய் பைத்தியம் கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணயஸ்தன்னு அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு. ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடியும் போறாரு. நீங்க போங்க. என்ன செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டு வா.